ஜாதகத்து மேலேயும் இல்லை ஆன்மீகத்து மேலேயும் மாந்திரிகத்து மேலேயும் அதிகப்படியான நம்பிக்கைகள் இருந்தால் கூட ஒரு சிலருக்கு இவங்க வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக பார்க்குறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பமும் பார்க்குறாங்க. ஸோ இது எப்படி நினைக்கிறீங்க? அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் இருக்குது, ஆன்மீக பேரை சொல்லி நிறைய அற்றுவை நடக்குது, நிறைய ஏமாத்துறாங்க, நான் தான் சாமின்னு சொல்கிறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த புருடா விட்ற கும்பல், அது கும்பல் வேறங்க. அதுக்காக உண்மையானவங்களை கேட்டால் நாங்கள் என்ன சொல்ல முடியும்? அதாவது கெடுக்க நினைக்கிறவங்க கெடுத்து கொண்டு தான் இருப்பாங்க, நல்லது நினைக்கிறவங்க நாங்கள் நல்லது செஞ்சு கொண்டு தான் இருப்போம். அதாவது இந்த மாதிரி வந்து இல்லாதது இருக்குதுன்னு சொல்லி பணம் பறிக்கிறாங்கன்னா அந்த பாவத்தோட பாதிப்பை அவங்க பாவப்பட்டியலில் கணக்கு போயிடும். நல்லவங்க பண்ணுறவங்க நல்லவங்க பண்ணின்னு தானே இருப்பாங்க. அதுக்காக வந்து பேய் இல்லைன்னு சொல்ல முடியாது, சாமி இல்லைன்னு சொல்ல முடியாது, மாந்திரிகம் இல்லைன்னு சொல்ல முடியாது, வைப்பு சூனி இல்லைன்னு சொல்ல முடியாது. வைப்பு சூனி இருக்கிறதுனால தான் எடுக்கிற சக்தியை கொடுத்துருக்குறாங்க. அதான் சொன்னேன், நம்பிக்கை இருக்கணும், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கைகள், இப்போ நிறைய பேர் அவங்களுடைய குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதுல இருந்து ரிலீவ் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான நம்பிக்கைகள் இருக்கும், ஓகே நமக்கு விஷயங்கள் நடந்து. ஆனா இந்த மாதிரியான பாதிப்புகள் என்னங்கிறதே தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதை பத்தி தெரியாத விஷயங்களா இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்மளுக்கு மாந்திரிகத்தால் பாதிப்பு இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது எங்கேயாவது ஒரு ஜாதகர்கிட்ட இப்போ அவங்க யதார்த்தமாக ஜாதகம் பார்க்குற பழக்கம் உள்ளவங்க போய் பார்ப்பாங்க. சில பேர் வந்து சாமி அம்மாக்கிட்ட, இப்போ என்கிட்ட எத்தனை பேர் வந்து ஒரு சாதாரண காய்ச்சலோ சாதாரண ஒரு உடம்பு வலி இருந்தால் கூட, அம்மா எனக்கு ஏதோ ஆயிடுச்சா கொஞ்சம் பாருங்கம்மான்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ கேட்டால் பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, இல்லை இது தெரியாத விட்டு தோஷமாக போயிடும், ஓகே பரம்பரையாகவே தொடரும். இது அது மூதாதையர் சாபமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தீய சக்தி அவங்க குடும்பத்தில் எங்கேயோ இப்போ துர்மரணம் நடந்து வாழையடி குடும்பத்தை கெடுத்துருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுறது நல்லது தான், நல்லது, தப்பு இல்லை அது ஒன்றும்.